இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அது கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். அது ஆண்டவர் ஊழியம் செய்த காலெல்லாம் கிராமங்கள் தோறும் நடந்தே சென்றார். நடந்தே திரளான ஜனங்களை கண்டவது மனது உருகினார். மனது உருகியது மாத்திரமல்ல, ஆதரவற்ற நிலையில் எத்தனையோ பிள்ளைகளால் நடப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அவனது இறக்க தெரியும், ஒருத்தர் இறக்கம் உள்ளவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி வந்திருக்க உங்களை கர்த்தர் விசேஷித்த கரம் கொண்டு வழி நடத்தப் போகிறார். தலைகளை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் ராஜா. கிராமத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. இந்த கிராமத்தை பாருங்க சாமி, எங்கள் மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்க, ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்க, கண்ணீரை பாருங்க சாமி. நீதான் இஸ்ரவேலை ஆதரிக்கிற தெய்வம், விசாரிக்கிற தெய்வம் சாமி. நம்மை பார்க்கிறோம் ராஜான்னு கேட்கலாமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை தீரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்தும்படியாய், ஆராதிக்கும்படியாய் நீ கொடுத்தீரே சாமி. இந்த பாக்கியத்துக்காக நன்றி சாமி. நீங்களோடு வாங்க, கிராமத்துக்கு வாங்க சாமி. கிராமத்தை பாருங்க, அன்றைய கிராமத்தில் வாழ்க்கையை நீ பாருங்க. கிராமத்திலே நீ வாழ்ந்து சுற்றி திருந்து அநேக பேர் ஒரு சந்தராய் மாற்றமில்ல. நாமத்தை பிரசாரப்படுத்தி எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் கிராமத்து பிள்ளைகளோடு வாங்க சாமி. கண்ணீர் தொடங்கி அன்று கேட்கலாமா? உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. எந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே எல் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
வாங்க. எத்தனையோ பலவீனத்தோடு, எத்தனையோ பாடுகளோடு, எத்தனையோ கண்ணீரோடு, வேதனையோடு இருக்க பிள்ளைகளை வந்து பாருங்க சாமி. கிராமத்தில் வர்ணம் செய்ய முடியாண்டவரே, ரட்சகர் என்பதை வாழ்க்கையிலே அறிந்து தெரிந்து புரிந்து வாழ கிருபை தந்திருக்க அப்பா. நீங்க வாங்க ராஜா, நீங்க வாங்க, நீங்க பேசுங்க, ஒவ்வொரு பிள்ளையோடு பேசுங்க. ஆண்டு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாவே ஆத்மீக காத்து கொண்டிருக்கிறார். எந்த பலவீன நேரங்களில் உமை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாய், எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாய், எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுப்புங்க. எழுப்பி ஆண்டவர் கையை துதிச்சு, கையை தட்டி, காலை எல்லாம் அசைச்சு, ஆண்டவரே ஆடி பாடி துதிக்கிறது கொடுத்த பெரியது பாக்கியத்தை நினைக்கிற ராஜான்னு கேளுங்க. சரீரத்துக்கு எத்தனை பலவீனம் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தால் ஆண்டவர் மாற்றி தருகிறார். வேதனை நீங்கி சுகமாய் இருந்து சொன்ன தெய்வம் வாழ்க்கை எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ கண்ணீர் வந்திருக்கிறார். ஆண்டவர் இன்று வாழ்க்கையில கூட விடுதலை தருகிறார். விடுதலை கண்டது மாத்திரமல்ல, ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார். எத்தனையோ நிர்பந்தமான வாழ்க்கை, எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலை, எத்தனையோ சரீர பலவீனங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நன்றி சொல்ற ராஜான்னு கேளுங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கிராமத்தை ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க அப்பா. கிராமத்துக்கு ஒரு பெரிய கிருபை தந்திருக்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவரே ஏழை மகளப்பா, ஏழை குடும்பத்திலே பிறந்து பலவிதமான பாடுகளோடு பலவிதமான வேதனையோடு வாழ்ந்து குடும்பம் ஆண்டவரே நீங்க பாருங்க. என் சரீர பலவீனத்தை பாருங்க. சரீரத்தையோ கஷ்டம், கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, சரீரத்தையோ பாடு உண்டாண்டவரே. ஆண்டவரே எங்க விடுதலை தரப்பன்னு கேட்கலாமா? கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே நீ ஆராதிக்கக்கூடிய தெய்வம் நீர் ஒருத்தர் தான். ஆராதிக்கக்கூடிய கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. முழு பலத்தோடு முழு தைரியத்தோடு ஆராதிக்க கிருபை தந்தீங்க ராஜா. நீங்க விசேஷித்த கரம் கொண்டு தொடுங்க ராஜா, தொடுங்க.
பொல்லாத பிசாசு பொல்லாத காரியத்தை விடுதலை தரட்டும். சரீரத்தில் எத்தனை வித வேதனைகள் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், கண்ணீர் இருக்கட்டும். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்ப்பது மாத்திரமல்ல, உன் சரீரத்தில் எத்தனை பாடுகளோடு வந்திருந்தாலும் சரி, எத்தனை இந்தியோட வாழ்க்கையோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவனை பார்க்கிறார், இன்றைக்கு உன்னை பார்க்கிறார். அகலாதே சொல்லி நாயுடன் விதவையின் கண்ணீரை துடைத்து அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்பின தெய்வம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே, ஆண்டவரே கதறலாமா? ஆண்டவரே, ஏசப்பா, ஏசப்பா, விடுதலை கொடுங்க ராஜா, விடுதலை கொடுங்க. என் தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுங்க கேட்கலாமா? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. 4000 வருஷத்துக்கு முன்பாக உருவாக்கிற ஏதேன் தோட்டத்தில் வந்து உருவாக்கி கொடுத்த மனுஷனாய் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் தேடி வந்த தெய்வம் அல்லவா? இந்த பிள்ளைகளை தேடி வந்த கிருபைக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க, அடியை மறைத்து வெளிப்படுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க தயவுசெய்து. பிள்ளைங்க பேசக்கூடாது பாப்பா, பிள்ளைங்க பேசக்கூடாது. சில்லி யாராவது பிள்ளைகளை சொல்லி விடுக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த நோக்கத்திற்கு ஆண்டவர் அழைச்சி வந்தார தெரியல, எந்த நோக்கத்துக்கு நீங்கள் வந்தீங்களோ எனக்கு தெரியல. ஆண்டவர் பெரிய மாறுதலை மாத்திரமல்ல, ஒரு மாற்றத்தை கொடுத்து கிராமமே கர்த்தருக்கு சொந்தமாய், இயேசுக்கு சொந்தமாய், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் கிருபை தரப்போகிறார். இந்த கிருபைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 19 அதிகாரத்தை வாசிக்கும் போது 10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகமான உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும். எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காயோ, கணவனை இழந்து, மகளை இழந்து, மகனை இழந்து, சொத்துக்களை இழந்து, பணத்தை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்காயோ, ஆண்டவரின் வாழ்க்கையை உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். ஆஸ்வதி மாத்திரமல்ல, கண்ணீரை பார்த்து பெரிய விடுதலை என்று தரப்போகிறார். விடுதலை தரவும் மாத்திரமல்ல, பெரிய ரட்சிப்பை தந்து குடும்பத்தில் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரப்போகிறார்.
இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. எத்தனையோ போராட்டம். குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதை பார்க்கிறோம். குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை தந்து குடும்பத்தை கட்டப் போகிறார், ஆஸ்வதிக்கப் போகிறார். கடவுளை தேடும்போது, கடவுளுக்கு சாட்சியாக நீ வாழும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தி வாழும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்து போல உன்னோடு கொடுப்பே சொன்ன தெய்வம் உங்களோடு இருந்து பாதுகாக்கப் போகிறார். அந்த கிருபைக்கு அவன்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த இடத்துக்கு வாங்கப்பா, என் கிராமத்துக்கு வாங்க. யாரும் அறியாத ஏழை மக்களாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ விதமான பாடுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ விடுதலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு கேட்கலாம். விடுதலை தரக்கூடிய ரட்சகர் இயேசு இன்னைக்கு உன் வாழ்க்கையை பார்க்கிறார். விடுதலை தந்து உனக்கு வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறார். அந்த கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? சென்னையில் ஒரு போலீஸ்கார குடும்பம், பெரிய போலீஸ்கார குடும்பம். அந்த மகள் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அறிந்து வாழ்ந்த மகள். அந்த போலீஸ்காரர் தினம் குடித்து ரொம்ப வெறிச்சு ஒரு மாதிரி தினம் சண்டை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த அம்மா ஒரே பிடிவாதமாக ஆண்டு சமூகத்தில் நெடுமுழங்கள் நின்று சாப்பிடாம உபவாசத்தோட முழங்கால் நின்று, ஆண்டவரையும் குடும்பத்தில் உன் வாழ்க்கையை தாங்க, விடுதலை தாங்க, புருஷனுக்கு நல்ல விடுதலை தாங்க, இத்தனை நாட்களும் பட்ட பாடு போதும், இத்தனை நாட்களும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி ஒரே தான் பிடிச்சிட்டாங்க. யாக்கோபு கேட்டான்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொன்னான். அதே போல் அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. உட்காந்து ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக முழங்கால் போட்டாங்க. ஆண்டவர் தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி திடீர்னு சொல்லி அந்த மனுஷன் பிடிச்சிட்டு நிதானம் தெரியாமல் மண்ணெண்ணை எடுத்து தான் தலைமையில் ஊற்றி தானே தீய வச்சுக்கிட்டார். ஆனால் அந்த அம்மா பதறி போய் துடிச்சு சாக்கு எடுத்து போட்டு மூடி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. இன்றைக்கு பாருங்கள், அந்த மனுஷன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சாட்சியுள்ள மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. காரணம் தாயுடைய ஜபந்தான். அந்த மகனை பாதுகாத்தது. மண்ணெண்ணை ஊற்றி தீ வச்சவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அற்புதமான முறையில் பாதுகாத்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுத்து, மகிமையான வாழ்க்கையை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி விட்டார். அதே போல் இன்றைக்கு குடும்பத்தில் பல போராட்டம், பல கஷ்டம், பல வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார். காரணம் கேட்டால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்தில் வந்தார் வார்த்தையின்படி, எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, என் சமாதானத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்ன தெய்வம் அவருடைய சமாதானத்தையும் எனக்கு கொடுத்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவன் பேரை பெருமைப்படுத்த மாத்திரம் ஏழை இருக்கலாம். ஏழைன்னு நினைக்காத, ஏழைன்னு தான் ஆண்டவனை பார்க்காரு. ஏழைய மகளாக வாழ்கிற நினச்சி அவன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்காரு. பணக்காரங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏழைக்கு யாருமே ஆதரவு இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழையின் வறுமை தான் அவளை கலங்க பண்ணும். அவ்வளவு தூரம் கஷ்டமாக வாழக்கூடிய குடும்பத்தில் நான்லாம் ஏழையாக வாழ்ந்த மனுஷன். ஒரு வசதி இல்லாமல் ஏழையாக கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து சாப்பிட வசதி இல்லாமல் எப்படியோ வாழ்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எனக்கு நட்சத்திரம் வைத்தது மாத்திரமல்ல, எல்லா விதமான கிருபையும் தந்து பாதுகாத்து வருகிறார். அதுக்காக தான் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தது மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தி ஆண்டவர் பற்றி பேச முடியாத கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போல் உன் வாழ்க்கையில் எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கண்ணீரான பாதைகள் இருந்தாலும் சரி, உன் கண்ணீரை கண்டு உன் வாழ்க்கையில் விடுதலை தந்து பாதுகாத்து உன் வழிநடத்த நல்ல தெய்வம். அதை நீ நினைச்சு தான் ஆண்டவர் உலகத்தில் வந்து நன்மை சீராகவே வந்தார். உலகத்தில் யாருக்கும் ஆண்டவர் தீமை செய்ய வரல, நன்மை சீராகவே சுற்றி திரிந்தார். நன்மை தான். உனக்கு எவ்வளோ நன்மை வேணுமோ, எவ்வளோ உனக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமோ அதை செஞ்சு உன் குடும்பத்தை கட்ட முடியாத உலகத்தில் வந்தார்.
நீ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்தலாம்? உன் கிராமத்தை கிடக்கவே நினைக்காத. கிராமம் வாழ்க்கை வந்து பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. கிராம வாழ்க்கை தான் நாகரிகமான வாழ்க்கை. ஒரு அன்பான வாழ்க்கை கிராமத்து மக்கள்கிட்ட தான் பெற்றுக்கலாம். அன்பை யாற்ற பெற்றுக்கலாம். கிராமத்து மக்களுக்கு அன்பு தெரியும். நான் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு நினைக்காதீங்க. ஆண்டவன் கூட இருக்கார். உலகமே கைவிட்டால் ஆண்டவனும் கைவிட மாட்டார். எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க, ஆண்டவனும் கைவிட மாட்டார். காரணம், எனக்கு பிரியமான மகள், எனக்கு பிரியமான நேச குமாரன்னு சொல்லி ஆண்டவனை அழைத்து ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நான் எப்படிப்பட்ட மக்களை வாழணும்? ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் மறவிடா, ஒரு போதும் கைவிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக என் ஜீவன் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தீற்றுவது போல் ஒரு தாய் எப்படி தேற்ற முடியுமோ அப்படி தேற்றக்கூடிய தெய்வம். இந்த ஊருக்கு வந்த உடனே அருமையான பெரிய அவங்கெல்லாம் நிறைய சொன்னாங்க எப்படி இந்த மிஷினரிகள் ஊருக்கு வந்தாங்கன்னு. ராக்லண்ட் ஐயா மிஷினரிலாம் வந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கல்ல. அவர் வாழ்ந்த வருஷமே 37 வருஷம்தான் வாழ்ந்திருக்கார். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து, செழிப்பான தேசத்தில் பிறந்து, இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்வான். 90, ஏன்னா அவ்வளோ அப்படி ஒரு கிளைமேட். ஒரு நோயே வராது. எந்த சூழ்நிலை அவ்வளோ அழகாக இருக்கும். எப்பவும் ஜில்லுன்னு தான் இருக்கும். அது சாப்பாடு அவ்வளோ அருமையான சாப்பாடு. அப்படிப்பட்ட ஊரில் பிறந்து நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த கிராமம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த கிராமத்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வந்தாங்க. வந்து வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். தொப்பியில் கம்பங்கஞ்சி வாங்கி குடித்து வாழ்ந்தாங்க. பிறப்புகளா அவங்க ஊரில்
அவங்களை அடக்கம் பண்ணுற இடம் 500 ஏக்கர் நிலமா. ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணுற இடம் இவ்வளோ பெரிய இடம். இங்கே வந்து முள்ளுக்காட்டில் வந்து விழுந்தாங்க. அவர் வந்து வாக குளத்தில், சங்கரங்கள்கிட்ட இருக்க வாக குளத்தில் ஊழியம் பண்ணார். 2160 ரூபாய்க்கு ஆலயம் கட்டினார். 1860 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கினார். எதுக்கு இங்கே வரணும் சொல்லுங்கள்? அவர் நாட்டில் இப்படியே வாழ்ந்துருக்கலாம் இல்லை? எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், இவ்வளோ வேதனை அனுபவிக்கணும்? அவர் தான் இந்த ஊருக்கு வந்தான்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அவ்வளோ பெரிய மிஷினரி, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமான மக்கள் இப்படி கிராமத்துக்கு ஏன் வந்தாங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், ஆண்டவர் மேலே அன்பு, ஆண்டவர் சொல்லி. இன்றைக்கி மக்கள் எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கஷ்டத்தோட, கண்ணீரோட, வேதனையோடு வாழ்ந்துக்கிட்ட மக்கள் எத்தனையோ பேர் ஒன்று கூடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆண்டவரே சொன்னார்ல, மத்தேயு 28:11 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ யாராயுத இடத்துல வா, நான் உனக்கு இடைக்கால் தருவேன்னு சொல்கிறாரு. நீ வருத்தத்தோடு எத்தனை பிள்ளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கஷ்டத்தோடு எத்தனை பிள்ளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கண்ணீரோடு எத்தனை பிள்ளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நோயினால், தீராத நோயினால் எவ்வளோ குடும்பங்கள் சீரழித்துக்கிட்டு இருக்க பார்க்கும். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு தன் மேலே ஏற்றுக்கிட்டு உங்கள் நோய்களை சுமந்தார், ஏன் பாவத்தை சுமந்தார், நான் ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது தான் ஆண்டவர் விரும்பினார். ஒரு அசுத்தமான வாழ்த்துக்கு ஆண்டவன் அழைக்கலை. நீ நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா, நீ நல்லா தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும்ல. நீ குடிக்காமல் இருந்து நீ நல்லா இருந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எவ்வளோ ஆஸ்வதிக்கப்படுவாங்க. குடியினால எந்த ஒரு லாபமும் கிடையாதுல்ல, எந்த ஒரு காரியமும் இல்லைல்ல. காரணம், நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்து, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தால் மகிமையாக ஆண்டவனை உயர்த்துவார். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். மகிமுள்ள வாழ்க்கையை நீ வாழும்போது பிள்ளைகள் கண்களுக்கு செழிப்பாக இருப்பாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், தேவனுக்கு பிரியமான மகள், பெரியவருக்கு பிரியமான மகன் ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளை நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி ஆண்டு விரும்புவார்ல. அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு போதும் ஒரு நாளும் இல்லையிடா, ஒரு ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் பிரியமாக வாழுங்க, கடவுளை தேடுங்க, ஆண்டவர் முன் வச்சு வாழுங்க. உலகத்தை மனுஷில் நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை எண்ணாத, எண்ணப்படுக்கு எம்மாத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் மனுஷரில் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் தான் உதவி செய்வார். ஆண்டவர் தான் இன்றைக்கி மனுஷங்களை பாரபட்சம் பார்ப்பாங்க, ஏழை எளியவங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். என்னுடைய மகள், நீ என்ன நேசகுமாரன்னு சொல்லி உன்னை ஆண்டவர் அழைத்து உன்னை ஆஸ்வதிப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்தாலும் சரி, உன் ஆறுதலை தந்து மார்போடு அணைத்து முத்தமிட்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி தாங்கக்கூடிய தெய்வம். அன்னைக்கு அவருடைய தெய்வத்துக்கு நம்ம சாட்சியாக வாழணும். எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், தகப்பனை இழந்து. சென்னையில் ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். ஒரு தாயின் தகப்பனுக்கும் குழந்தை இல்லை, குழந்தையிலையும் சொல்லி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாங்க. அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த குழந்தை தான் நமக்கு வாழ்க்கை, குழந்தை நமக்கு காரியம் சொல்லி அந்த பிள்ளை மேலே முழுவதும் பாசத்தை வச்சாங்க. பாசத்தை வச்சு அந்த பிள்ளை தவறாகவே வளர்த்துட்டாங்க, அது இஷ்டப்படியே வளர்த்துட்டாங்க. அந்த சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளை ஒழுங்கற்ற பிள்ளை, ஒழுங்கு படிக்கலை, ஒழுங்காக பார்க்கலை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலை. அவங்க அதை நினைக்கலை. அவங்க நினச்சிட்டாங்கன்னா
எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, வீட்டு வாடகை எத்தனையோ லட்சங்கள் வருது, அந்த வீட்டு வாடகையிலே வாழ்ந்தால் போதும், எனக்கு மகனாக வாழ்ந்தால் போதும்னு நினச்சாங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கம் இல்லை, பிள்ளையை தண்டியாமல் வளர்க்கவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி தண்டித்து வளர்க்கணும். பொம்பளை பிள்ளாலும் சரி ஆம்பளை பிள்ளாலும் சரி கண்டித்து நீ வளர்க்கும்போது பிள்ளை உனக்கு பிரியமான பிள்ளைய வளரும். பிள்ளை வளர்ந்து பாருங்கள், சிறு வயசுலேயே கஞ்சா குடிக்க பழகி, சாராயம் குடிக்க பழகி, தவறான நண்பர்களெலாம் பழகி, போலீஸ் ஸ்டேஷன்காரங்க தேடி தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வருவான். பேரண்ட்ஸ் அதை கவனிக்கவே இல்லை. காரணம் குடி வந்து யாரையும் வாழ வைக்காதில்ல. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 23 அதிகாரத்தை வாசிக்கும் போது 27, 28, 20 வாசிக்கும் போது ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களை கண்கள், மதுவான விருக்கிட தங்கி திருவத்தான வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கள் கிராமத்தில் 12வது கிராமத்தில் ஒரு ஐயா வண்டி தள்ளிட்டு போகிறார், பஞ்சர் ஆகிட்டு தள்ளிட்டு போகிறார். 2 தம்பிமார், வாலிப தம்பி வரதவங்க, பயங்கரமான குடி, கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் சைக்கிளில் தான் தள்ளி ஓரமாக போய்கிட்டே இருக்கார். 2 வர்றவங்களும் வேகமாக வந்து ஐயா மேலே ஏற்றிட்டாங்க. அவர் சைக்கிள் அந்த வண்டியோடு போய், பைக்குன்னு நினைக்கிறேன், டிவிஎஸ் 50 ஏதோ வண்டியோடு போய் ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அப்புறம் வலிக்கு விழுந்து அடிபட்டு அவர் தலை கையெல்லாம் பயங்கர அடிபட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அந்த 2 தம்பிமாரும் வாலிப தம்பிமார் நீதானே இல்லை. அவங்களுக்கு 2 காலையும் பயங்கரமாக அடிபட்டு நடக்க முடியலை. குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ண பிறகு தான் எந்த ஊர் பையங்க யார் என்ன தெரியும் போது பக்கத்து ஊர் கிராம பையங்க. செத்து போனது நல்ல குடும்பம் சார். 40 வயசு இருக்கும். அவர் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குது. நிலைமை என்ன, அந்த குடும்பத்து நிலைமை நினைக்கும்போது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். அந்த குடும்பம் யார் கைவிடப்பட்ட நிலையில் பார்த்துருப்பாங்கல்ல, நினச்சி பார்க்க ரொம்ப வேதனை. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் அழிவுதை பார்க்குறோம், அழிந்து போகிற பார்க்குறோம். எத்தனையோ மனைவிமார் புருஷன்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பன்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பொல்லாத குடி. அதுக்கு ஜோமன் ஆண்ட கேட்கணும், ஆண்டவர் விடுதலை தாங்க ஐயா. குடியினால் எந்த பழக்கம் லாபமும் கிடையாது, குடியினால் எந்த விதமான காரியமும் கிடையாது. குடியில் என்ன காரியம், குடும்பமே அழிஞ்சு போயிடுது. இப்படிப்பட்ட காரியம் வேண்டாண்டவரே, நீங்கள் விடுதலை கொடுங்க, நீங்கள் விடுதலை கொடுங்க. நீ விடுதலை கொடுக்க தானே உலகத்தை வந்தீங்க, விடுதலை கொடுக்க தான் உலகத்தை வந்து இத்தனை பாடுகளையும் பட்டீங்க, இத்தனை வேதனையும் அனுபவித்தீங்கப்பா. என் ஜனங்கள் மனம் மாறணும், என் ஜனங்கள் விடுதலை பெறணும், என் குடும்பங்கள் கட்டப்படணும். எத்தனை குடும்பங்கள் வேதனை, எத்தனை குடும்பங்கள் தருத்திரம் தாங்க முடியலை. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியும், வேற யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. பணம் கொடுக்க முடியாது, படிப்பு கொடுக்க முடியாது, பகட்டு வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். எத்தனை குடும்பங்கள் சீரழிது பார்த்தீங்களா? எத்தனை ஏழை குடும்பங்கள் பாருங்க, கணவனை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் தாங்க முடியாத. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க, நல்ல சமையல்கார அம்மா. அடிக்கடி குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிப்பாராம். அவங்களெல்லாம் அடித்து கீழே தள்ளி உடம்பு பயங்கரமான டேமேஜ் ஆகி அந்த இடுப்பே சரியாக நடக்க முடியாது. ஒரு நாள் பயங்கரமாக குடிச்சிட்டு நில தெரியாமல் குடிச்சிட்டு வந்து அப்படியே சூசைட் பண்ணிட்டான். அந்த தாய்ப்படுத அடுக்கு வேதனையை பாருங்க. யார் துணை? நான் 2 நாளைக்கு முன்னே சென்னை விட்டு கிளம்பி வரேன். நான் என்கிட்ட கேட்குறேன், ஐயா என் புருஷன் குடிச்சு அழிச்சு எத்தையோ கடன்களுக்கு இல்லைல்லாக்கி என்னை வாழ முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டான். என் புருஷனை தெய்வமாக நினச்சி வாழ்ந்தேன், இன்னைக்கு இத்தனை அறகுறையான வாழ்க்கையை ஆகிட்டேன், அறகுறையான கஷ்டத்துக்கு நான் ஆளாகிட்டேன். என் குடும்பத்தை பார்த்தீங்களா? யார் எனக்கு துணை?
யாரும் எனக்கு துணை இல்லை, அக்கா தங்கச்சி துணை இல்லை, அம்மா அப்பா துணை இல்லை, நீ வராத, நீ தரித்திரம் முடிச்சவா, வராதன்னு சொல்லிட்டாங்க. அதை எந்த வேலையை நான் பாறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கு சாட்சியை கேட்கும்போது வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, உலகிருக்கும் நாள் வரையில் உமது மனம் இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் சொல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அந்தோ உள்ளன. யாரிடம் சொல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். நல்ல இறங்கும் அடைக்கலமே, ஆதரித்தே அரவணைப்பா, ஆதரித்தே அரவணைப்பா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. நினச்சி பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எனக்கு ஒரு பாரம். நிறைய குடும்பங்களில் சீரியல் இதை பார்க்கும்போது, எத்தனையோ குடும்பங்களில் கஷ்டப்பட பார்க்கும்போது இன்றைக்கு இந்த குடும்பங்கள் மாறும். போன வாரத்தில் ஒரு யூடியூப்பை பார்த்தேன். ஒரு தாகமான ஆள் டாஸ்மாக் கடை முன்னு போய் குடிக்க போகிறவங்களெல்லாம் மறிச்சுக்கிட்டு கேட்க, ஐயா குடிக்காதுங்க ஐயா, குடும்பம் அழிஞ்சது ஐயா, குடும்பம் அழிஞ்சது ஐயா, பிள்ளைகள் வாழ்வு சீரழியுது ஐயா. காலில் விழுறாரு. காலில் விழுந்து அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருந்தது. எவ்வளோ வேதனை. ஆண்டவர் பார்க்காரு. அவனுக்கு பிரியமான பிள்ளைகளை மாறுங்க, சாட்சி உள்ள பிள்ளைகளை மாறுங்க. ஆண்டவங்களுக்கு நல்ல ஆண்டு கேளுங்க. ஆண்டவரை விடுதலை தாங்க கேளுங்க. விடுதலை தரக்கூடிய ரட்சகர் இயேசு மாத்திரம் தான். உலகத்தை யாரும் விடுதலை தர முடியாது. வேற யாரும் விடுதலை தந்தவனை பாதுகாக்க முடியாது. இயேசு மாத்திரம்தான் விடுதலை தந்தவனை பாதுகாக்க முடியும். பிள்ளைகள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியும். வேதனை ஜெபம்லாம் அப்படி கேட்கலாம். கிராமத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு கிராமத்து மக்களும் மாறணும். ஒவ்வொரு கிராமத்து மக்களும் மாறணும். எல்லா மக்களும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். இந்த கிராமமே மாறும்போது தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமையுள்ள கிராமம். இது இந்த கிராமத்து வெறும்
புது கிராமம் சொல்கிறாங்க. கிராமம் புது கிராமமே மாறணும். புது கிராமம் மாறி மகிமை உள்ள வாழ்க்கையை மாறும்போது கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன்னை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்தின் நிழலாக இருக்கிறார். பகலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இதுவரைக்கும் இன்றைக்கு காப்பார். அப்படி கேட்கலாமா? அப்படி பார்க்கலாமா? நல்ல வாழ்க்கை, கடவுள் உண்மையான தெய்வம், உண்மையில் மனது கொடுக்கக்கூடிய ரட்சகர், உனக்கு பரிதவிக்கக்கூடிய கர்த்தர், குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக உன் வாழ்க்கைக்காக பரிதவிக்கக்கூடிய குடும்பம். எத்தனையோ குடும்பத்தில் கேன்சர், எத்தனையோ குடும்பத்தில் பொல்லாத பிசாசு கெரிச்சிக்கிற சிங்கம் மேலே உட்காந்து எத்தனை குடும்பங்களுக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கான். வியாதியிலிருந்து விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டு. ஆனால் இயேசு மாத்திரம்தான். ஆண்டவர் எரியோவிலிருந்து எருசலேம் போய்கிட்டு இருக்காரு. வேதத்தில் லூக்கா 23 வாசிக்கும் போது ஆண்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு 2 குருடன் வழியில் உட்காந்துருக்கான். வழியில் உட்காந்து ஆண்டவர் போகிற சத்தத்தை பார்த்து கதறி அழுகுறான். இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்குன்னு சொல்லலாம். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. பேசாம அமைதியான அதட்டுறாங்க. இவன் கதறுதான். ஆண்டு கேட்காது, யாருப்பா சத்தம் போட்டு கேட்காரு. அவன் தான் சொல்கிறாங்க, ஐயா குருடன் கத்திக்கிட்டு இருக்கான் ஐயா. ஆண்டு சொல்ற, எனக்கு கூப்பிடுங்காரு. கீட்டை கூப்பிட்ட உடனே உன்னை இயேசு அழைக்கிறாருப்பா, இயேசு ஆண்டவனை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே மேலாடையெல்லாம் தூக்கி தூர போட்டான். தூக்கி போட்டு ஓடி வந்து, ஆண்டவர் தாவீதின் குமாரனே, ஆண்டு கேட்காரு, உனக்கு நான் என்ன செய்யணுப்பான்னு கேட்காரு. உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு. ஐயா எனக்கு கண் தெரியாது ஐயா, உலகத்தை பார்க்க முடியாத அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், யாரையும் பார்க்க முடியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கதறி அழுகுறான். அந்த அழுகையை பார்த்தாண்டு சொல்றாரு, வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்றாரு. அதே தெய்வம் இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவர் ஆஸ்வதிக்க போது மாத்திரமல்ல, உன் பெயரை பெருமைப்படுத்துவார். பெருமைப்படுத்தி யாருக்கும் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு உன்னை பாதுகாப்பார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. வியாதியில் வாழ்ந்திருக்கலாம், ஆண்டு கேளுங்க, ஆண்டு விடுதலை தருவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். பதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அல்லாத நாமமதில் ஒரு மரமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
நோயினால் நொந்தவரை காயங்கள் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரை காயங்கள் அணைப்பவரே, பரிகாரி நானே பட்சயமாய் தாங்கிடுவார், பரிகாரி நானே பட்சயமாய் தாங்கிடுவார். அல்லாத நாமமது ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். செய்தந்து காப்பவரே, மாயையில் மயங்கினோரை செய்தந்து காப்பவரே, தூயாவிடுவார், தூயனாய் மாற்றிடுவார், தூயாவிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருளாத நாமமதில் ஒருமனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில், தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அப்படி கேட்கலாமா? எல்லாரும் இடம்பெல்லாமா தலைவலி தாழ்த்தி நோக்கி, ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஐயா. எத்தனை வாலிப தம்பிமார் ஆண்டவரே குடிச்சிட்டார, எத்தனை மறந்து தன்னை மறந்து வாழ்ந்த காட்சியை பார்க்கும். இவ்வளவு வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பா, விடுதலை கொடுங்க ராஜா கேட்கலாமா? அந்த விடுதலை கொடுக்கணும். ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். நல்ல தம்பி மாதிரி, எவ்வளோ அழகான தம்பி மாதிரி, எவ்வளோ அழகாக இருக்காங்க குடி தம்பி மாதிரி, குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் வாழ்கிறாங்களே ஆண்டவரே. அந்த தம்பிமார் குடும்பத்தை கட்டணும்ப்பா, அந்த தம்பிமார் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். குடும்பங்கள் அழியக்கூடாதப்பா, அழிவதும் சுத்தமல்ல. குடும்பத்தை கட்டுகிற தெய்வம், குடும்பத்தை ஆஸ்வதிக்கிற தெய்வம். நீ இதுக்குத்தான் சிலுவைக்கு போனீங்க. நான் மனம் திரும்ப வேணுங்கிறதுக்கு தான், நான் வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்பதுக்கு தான் நீங்கள் சிலுவைக்கு போன ஆண்டவரே. அதை அறிந்து தெரிந்து வாழ கிருபை தான் கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டே சொன்ன தெய்வம். நீ மகிமையா வாழ ஆண்டு கேளு. ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஐயா. விடுதலை தரக்கூடிய ரட்சக நீர் மாத்திரம்தான். நீர் தான் விடுதலை தந்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் சிலுவையை பார்க்க கிருபை தான் கேட்கலாமா? சிலுவை பார்க்க கிருபை தாங்கலாமா? ஆண்டவர் சிலுவையில் எத்தனை தரமளித்தார், எப்படி வேதனைப்பட்டார், எத்தனை கஷ்டப்பட்டார், எத்தனை துடித்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரே. ஆண்டவரே அந்த காட்சியை பார்க்க கிருபை தாங்க ஐயா. இந்த நாட்களில் அந்த சிலுவையை பார்க்க கிருபை தாங்க ஐயா. விடுதலை வேண்டும்,
என் கிராமத்துக்கு விடுதலை வேண்டும். என் வாலிப தம்பிமார் வாழ்க்கையில் விடுதலை பெற்று செல்ல வேண்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ராஜா. நீர்தான் விடுதலை நாயகன், நீர்தான் விடுதலை ரட்சகர். ஆண்டவரே, கேட்கலாமா? ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமாரி, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டு மையா, பாசரினா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் பெற நீதிமானாய் ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே, ஜீவன் தோறும் கனியா சிலுவையில் தொங்கினே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே
கொடுத்தீரையா உண்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்துக்கு நன்றி ராஜா. கிராமத்தை பாருங்க, புது கிராமத்து மக்களை பாருங்கப்பா. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் அப்பா. நிந்தைகள் மாறட்டும், வியாகுலங்கள் மறையட்டும் ஆண்டவரே. எத்தனை குடும்பத்தில் குழப்பங்கள், எத்தனை குடும்பங்களில் வேதனையா சாமி. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து காத்து கொடுங்கப்பா. உமக்குன்னு கிராமம் வாழ கிருபை தாங்க. புது கிராமமே மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு தம்பிமாரையும் மாற்றுங்க, அவங்களோட பேசுங்கப்பா. புது மனிதரை மாறட்டும் ஆண்டவரே. பழையவைகள் ஒளிந்தன, புதியவை எல்லாம் புதியதான்னு சொன்ன தெய்வம் எல்லாம் பழைய காரியம் ஒளிந்து போயிட்டு இந்த பிள்ளைகள் புது பிள்ளைகளாய் ஜொலிக்க கிருபை தாங்க. எவ்வளோ அழகான பிள்ளைகள், எவ்வளோ அறிவுள்ள பிள்ளைகளப்பா. பிசாசு எப்படியோ கெடுக்கிறான் சாமி. மனமிறங்கி இவர்கள் மறித்தீரே, இவர்கள் ரத்தம் சிந்திரே சாமி, இவர் பாடுபட்டீரே சாமி. பாடுகளை நினைக்கிறோம், நிந்தனை நினைக்கிறோம், காரியங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் விடுதலை பெற்று வாழ கிருபை தாங்க. கிராமம் மாறட்டும் அப்பா. நீர் சொன்னீரே, நீர் சொன்னீ கண்ணீர் விட்டு அழுதிரே நகரத்தை பார்த்து உனக்கு கிடைத்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கு ஏற்றி அணிந்த நலமாயிருக்கும். நீ அறியாமல் போனபடியால் சத்துருக்கள் உன்னை சூட மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் சொல்லி நீ அழுதீரே சாமி. இந்த கிராமத்துக்கு வர்றப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, சிறு பிள்ளைகளெல்லாம் பலப்படுத்துங்க, வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. உமக்குன்னு பிள்ளைகள் மாற கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.